ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಘ ಶ್ಯಾಮ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪುರಾಣ ಪುರುಷ ಗೋವಿಂದ ಪುಂಡರಿಕಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ನಂದನಂದನ ಗೋವಿಂದ ನವನೀತ ಚೋರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ பக்தி சேனல் திருமலை திருப்பதியினின்று நேரலையாக உயர்ந்த ரதசப்தமி தினமான இன்று சந்திரபிரபை வாகனத்தில் திரு வெங்கடவானந்த் எழுந்தருளி வீதி உலா கண்டருள்வதை ஒளிபரப்பிக் கொண்டு இருக்கின்றது. இக்கண்கொள்ளா காட்சியை சின்னத்துறையில் கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் இரு கரங்கள் கூப்பி வரவேற்கிறது. இப்போது திரு வெங்கடவன் கண்டருளும் சந்திரபிரபை வாகனம் மிகவும் ஏற்றமுடையது. சந்திரன் எனும் சொல்லிற்கு மதி என்ற மற்றொரு பெயர் உண்டு அல்லவா? மற்றொரு பொருள் உண்டு. அடியார்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். மதி நன்மதி, புத்தி கூர்மை, அந்த அளிக்கும் தன்மையை குறிப்பிடுகிறது. இக்கருத்தை சுவாமி ஸ்ரீ தேசிகன் மும்மணி கோவை எனும் வெண்பா தொகுப்பில் தன்னை அண்டி வணங்கி வேண்டி நிற்கும் அடியார்களுக்கு சிறந்த அறிவை மதியை அளிக்கின்றான் இந்த எம்பெருமான் என்பதனை பயன்மதி நீயே பயன்மதி தருதலின் வெளியும் நீயே வெளியுற நிற்றலின் தாயும் நீயே சாயை தந்து உகந்தலின் தந்தையும் நீயே முத்தி நின்று அருளிலின் என்று அருளி செய்துள்ளார். மேலே பல வர்ணனைகளும் உள்ளது. அடியவர்க்கு மெய்யனான பெருமான் தன்னையே வேண்டி அணுகி வரும் பக்தனுக்கு அடியார்க்கு தனது ரூபம் அழகு முதலியவற்றை அனுபவிக்கும்படியான சிறந்த ஞானத்தை அறிவை அறிவின் கூர்மையை தீட்சணத்தை அருளுபவன். சந்திரனுக்கு குறையுண்டு. நிரந்தரமான ஒளி கிடையாது. ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. ஆனால் குளிர்ந்த தன் தயை என்னும் குணத்தால் உலகம் முழுவதையும் எப்போதும் குறைவின்றி பிரகாசிக்கச் செய்யும் குளிர்ந்த சந்திரனாக விளங்கி கொண்டும் அடியார்களை எப்போதும் குளிர கடாட்சித்துக் கொண்டிருக்கிறான் இந்த வெங்கடவாணன். தன் திருவடி இடலின் கீழ் அனைத்தையும் அடக்கிக் கொண்டு க்ஷேமமுற செய்வதில் பெற்ற தாயை போலவும் அனைத்து ஜீவர்களை படைத்து காப்பதில் தந்தை போல் இருந்து கைவிடாது காப்பாற்றுகின்றான் என்று சுவாமி தேசிகன் சாதித்தருளியுள்ளார் இந்த வெண்பாவி தொகுப்பில். ஆக தன் அடியார்கள் திறத்தில் மலையப்பன் எப்போதும் குளிர்ந்த சாந்தமான திருஷ்டியாலே மங்களங்களை அள்ளித் தருகின்றான். இப்போது நேர் அலையில் சந்திரபிரபை வாகனத்தில் அவன் எழில் அலங்காரத்தோடு கூடிய மங்கள அருள் பார்வைக்கு இலக்காக இருக்கின்றோம். அதை கண்டு கழித்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். அர்ச்சக சுவாமி முக்கியமான அந்த அரசியல் தேவஸ்தான அதிகாரிகளுக்கு ஷடாரியை சாத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது மண்டபத்தை விட்டு எம்பெருமான் மலையப்பன் வீதி புறப்பாடு கண்டருள இருக்கின்றான் சந்திரபிரபையில். வேம்பின் இதை நன்றாக இந்த சந்திரனுக்கு ஏன் இந்த சந்திர வாகனத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான், சந்திரனுக்கும் அனுகிரகித்திருக்கின்றான் என்பதை ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் ஒரு வாசர தொகுப்பில் வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது அடியேன் யான் பின்னும் உன் சேவடி அன்றியின் அயவின் தேம்பல் இளந்திங்கள் சிறை விடுத்து ஐவாய் பாம்பின் நனை பள்ளி கொண்டாய் பரஞ்சோதி என்று சாதித்தருளியுள்ளார். அதாவது வேப்ப மரத்தில் உண்டான புழுவானது அம்மரத்தின் கண் உள்ள இலை, காய், பழம்
முதலியவற்றை சுவைப்பட உண்ணும். அதற்கு கசப்பே தெரியாது. வேற எதையும் உண்ணாது. வேற ஏதாவது உண்டால் இறந்து போகுமாம். அதுபோல பகவானுக்கு அடிமைப்பட்ட இந்த திருமங்கை ஆழ்வார் பகவான் ஆழ்வார்க்கு மீளா துயர் தரினும் அவனது சிவந்த திருவடி இணைகளை அன்றி வேறொன்றையும் தான் சிந்தனை செய்ய போவதில்லை என்று உறுதிபட சாதித்தருளியுள்ளார் இந்த பாசுரத்தால். மேலே அடுத்த வரிகளில் தேம்பல் இளந்தங்கள் சிறை விடுத்த அதை கூறியிருப்பதில் அந்த வரலாற்றை சற்று சேவிப்போம். சந்திர பகவான் தக்ஷ முனிவரது புத்திரிகளாகிய அஸ்வனி முதலிய 27 நட்சத்திரங்களையும் மணம் செய்து கொண்டார். இவர்களுள் ரோகிணி என்பவள் அவளிடத்தே மிகவும் அன்பு கூர்ந்து எப்போதும் கூடி வாழ்ந்திருந்தான். மற்றைய மகள்களின் வருத்தத்தை கண்ட சினங்கொண்ட அம்முனிவர் சந்திரனை நோக்கி க்ஷயம் அடையும்படியாக சாபமிட்டார். அதாவது க்ஷயரோகம் வரும்படியாக சாபமிட்டார். அச்சாபத்தால் சந்திரன் 16 கலை வடிவாக உள்ள அவனது உடல் நாளடைவில் குறைந்து கொண்டே வரத் தொடங்கியது. இவ்வாறாக தனக்கு நேர கடவதான அழிவை போக்கக் கொள்வதற்கு வேறு புகலிடம் ஒன்றும் காணாத சந்திரன் வருந்தி சிந்தித்து ஸ்ரீ ரங்கக்ஷேத்திரத்தை அடைந்தார். இக்கோயிலின் கண் உள்ள நவ தீர்த்தங்களில் ஒன்றானதும் கோயிலின் வடபுறத்தேயுள்ள புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி அதன் கரையில் உள்ள புன்னை மரத்தின் நிழலில் இருந்து ஸ்ரீ ரங்கநாதனை குறித்து தவம் செய்ய நம்பெருமாளும் ரங்கநாதனும் உள்ளம் குளிர்ந்து சந்திரனுக்கு பிரத்யக்ஷமாகி குறைந்த கலைகள் மேலே நாள்தோறும் வளர்ந்து, அதாவது அடுத்த 15 தினங்களில் வளர்ந்து வரும்படியாக அனுகிரகித்தார் என்பது சரித்திரம். அந்த திவ்ய தீர்த்தம் இன்றளவும் சந்திர புஷ்கரணி என்று பெயர் பெற்று விளங்குகின்றது. சீவக சிந்தாமணியில் கோள்வாய் மதியம் நெடியான் விடுத்தாங்கு என்று வரிகளால் திருமால் சந்திரனுக்கு உதவியதாக இருக்கும் சரிதத்தை நன்கு உணராம். ஸ்ரீ பராசரபட்டர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் என்ற பூர்வ சதகத்தில் உள்ள ஒரு ஸ்லோகத்தில் தாபத்ரியம் ஐந்தவ புஷ்கரண்யாம் நிமஜ்ய நிர்வாபயிதாஸ்மி யஸ்யாக அபியாசதः அபாம் அகமர்ஷணீனாம் சந்திரः சுதாதீதி திதாம் அவாபஹ. சந்திரः சுதாதீதி திதாம் அவாபஹ என்று சாதித்தருளியுள்ளார். சந்திர பகவான் க்ஷயரோகத்தினால் பீடிக்கப்பட்டு இதில் நெடுங்காலம் ஸ்நானம் செய்து தனது குறைகள், அதாவது அந்த புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து தனது குறைகள் பாப்பங்கள் தீரப்பெற்று உய்வு அடைந்தான் என்பது மேலே அமிர்த கிரணங்கள் உடையதன்றோ இந்த சந்திர புஷ்கரணி. இப்படிப்பட்ட ஏற்றமுடையது இந்த சந்திர புஷ்கரணி. இது திருவரங்கத்தில் உள்ளது. இந்த சந்திர புஷ்கரணியில் குடைந்து நீராடி ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் எனப்படுகிற தாபத்திரயங்களையும் தனித்துக் கொள்ளும்படியான பெருமை வாய்ந்தது இந்த சந்திர புஷ்கரணி. சம்சார சாகரத்தில் துன்பப்படும் அடியார்கள் இந்த புஷ்கரணியில் மூழ்கி எழுந்தால் தங்கள் குறைகள் தீரப்பெறும் என்பதை சாதித்தருளியுள்ளார். மேலே இந்த ஊர்வலத்தை சற்று கண்டுகளிப்போம் பக்தர்களே.
अलङ्कारनां चतुर्वेदसारनां सारङ्गनाम् நவநிதி தரும் வள்ளலாம் மதுராபுரி மன்னனாம் இசை நான்கிலும் இசை மேவிடும் திருக்கோலத்தில் வருகிறான் சந்திரபிரபை வாகனனாம் சந்திரபிம்பவதனன் உலாவரும் ஓரழகன் மனமோகன மதனன் சந்திரபிரபை வாகனனாம் சந்திரபிம்பவதனன் கோதை திருப்பாவையும் ராதை அவள் சேவையும் ஏற்றான் அன்பு நோற்றான் அந்த ஏகாந்தனா கோதை திருப்பாவையும் ராதை அவள் சேவையும் ஏற்றான் அன்பு நோற்றான் அந்த ஏகாந்தனா ஒரு பிடி அவள் உண்டவன் அதற்கே தன்னை தந்தவன் அடியார் திருவடி போற்றி அழைத்தாலே வருபவன் சந்திரபிரபை வாகனனாம் சந்திரபிம்பவதனன் உலாவரும் ஓரழகன் மனமோகன மதனன் சந்திரபிரபை வாகனனாம் சந்திரபிம்பவதனன் ஹரி இதோ ராமச்சந்திரன் கோவிந்த குட்டனாக சந்திரப்பிரபையில் எழுந்தருளுவதைக் கண்ட சந்திரனும் மயங்கி மேகத்தின் இடையில் புகுந்து கொண்டதால் மழை வர்ஷிக்கத் தொடங்கியது திருமலையில். இப்படிப்பட்ட அனைத்து பாப்பங்களையும் தீர்ப்பவன், உய்வ அடையச் செய்பவன், அமிர்த கிரணங்களை உடையதொன்றோ இந்த சந்திர புஷ்கரணி என்று சாதித்தோம். சொன்னது ஸ்ரீ பராசர பட்டர். இவற்றில் நீராடி ஆத்தியாத்மிகம், ஆதிதெய்வீகம், ஆதிபௌதிகம் எனப்படுகிற திராப்பாத்திரயங்களையும் தடுத்துக் கொள்ளும்படியான பெருமை உடைத்து இந்த சந்திர புஷ்கரணி. சம்சார சாகரத்தில் துன்பப்படும் அடியார்கள் இந்த புஷ்கரணியில் மூழ்கி எழுந்தாலோ கண்டு வணங்கினாலோ அனைத்து கலியும் தீரும் தொலையும் என்பதே சுவாமியின் திருவுள்ள கருத்தாக அமைந்த ஸ்லோகம் இது. சந்திர பகவானுக்கு தோஷத்தை நிவர்த்தித்த கோவிந்த கண்ணன் கோலாகலமாக சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளிக் கொண்டு பக்தர்கள் கண்டு வணங்கும்படியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான் இந்த ராமச்சந்திரனான கோவிந்தன். சந்திரனை ரட்சித்தது போல அடியார்களின் குறைகளை தீர்த்து ரட்சிக்க வந்துவிட்டார் கோவிந்தன். சிந்துரம் இலங்க தன் திருநெற்றி மேல் திருந்திய கோரம்புந்தி குழலும் கூடிய அலங்காரத்துடன் குலுங்க குலுங்க சந்திரப்பிரபையில் வலம் வந்து கொண்டு நம்மையும் காணச் செய்து கொண்டிருக்கின்றான் இந்த கோபால வள்ளல். செம்பெருந்தழக்கண்ணன் திரள்தோழன் தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம் சந்திரப்பிரபையில் அழகுற உள்ளம் முகந்த வண்ணமாக அடியார்களின் கூட்டங்களை கண்ட குதூகலத்துடனே குலுங்கி குலுங்கி ஊர்வலம் வரும் அழகை காண கண்கோடி வேண்டும். இந்த சந்திரப்பிரபையில் அவன் எழுந்தருளும் அழகை கண்டு களிக்க எத்தனை குதூகலம் அடைகின்றான். பக்தர்கள் அடையும் குதூகலத்தை கண்டு இவனும் குதூகலம் அடைகின்றான். அதுவன்றோ இப்பொழுது மலைமேல் பூமி குளிர்ந்தபடியாக இருக்கின்றது. சந்திரன் தன்னை மறைத்து கொண்டான். இந்த உயர்ந்த சந்திரன் ராமச்சந்திரன் கோவிந்த குட்டன் இருக்கும்போது தான் எதற்கு என்று மேகத்தின் இடையில் மறைந்து கொண்டான் போலும். வருஷம் அதாவது மழை பொழிகின்றது. உலகில் உபனிஷத்துக்களின் உண்மையான கருத்துக்களை, உட்பொருள்களை இதிகாச புராணங்கள் ஆகியவற்றில் துணை கொண்டுதான் நன்கு தெளிவுற முடியும். ஆகவே தான் உயர்ந்த மகரிஷிகள் இதிகாச புராணங்களின் மூலமாக வேதத்தின் மெய்ப்பொருளை உலகுக்கு உணர்த்தினார்கள், தெளிவை ஏற்படுத்தினார்கள் மக்களுக்கு. மகரிஷி வால்மீகியின் வாக்கிலிருந்து வேதமே ஸ்ரீமத் ராமாயணமாக உருக்கொண்டு வெளிவந்தது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்திற்கு ஏற்றம் அதிகம். வேதக பிராச்சேதசாத் ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா என்கிறது ஸ்லோகம். இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது.
ஸ்ரீமத் ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களை கொண்டது. இதற்கு முன்னோடியாக மந்திரங்களுள் உயர்ந்த காயத்ரி மந்திரம், அம்மந்திரம் 24 எழுத்துக்களை கொண்டது. ஒவ்வொரு அக்ஷரத்தின் சாரமாக 1000 ஸ்லோகங்கள் வீதம் 24,000 ஸ்லோகங்களால் ஏற்றருளினார் ஸ்ரீ வால்மீகி மகரிஷி. அதாவது காயத்ரி மந்திரத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்பது பொதுவான கருத்து. காயத்ரி ராமாயணம் என்று அழைப்பர். இந்த வால்மீகி ராமாயணத்தின் ஒரு பகுதியை இன்றளவும் பெரியோர்கள் செவிப்பதை தாங்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். அதாவது காயத்ரி ராமாயணத்தை. இத்தகைய ஏற்றமுடைய ஸ்ரீமத் ராமாயணம் ஏனெனில் பெருமாள் காருண்யத்தின் ரூபமாக சத்தியத்தையே பேசுபவனாக வாழ்ந்து காட்டினான். ஆகவன்றோ குளிர்ந்த குணமுடையவன் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்பட்டான். அரக்கர்களிடம் அஞ்சனா புத்திரன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய என்றே அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார். தன் தாயாரையோ தகப்பனையோ முன்னிட்டு கொள்ளாது ராமனின் அடிமை, தாசன், பக்தன் என்றே அறிமுகப்படுத்திக் கொண்டான். ஸ்ரீ ராமச்சந்திரனின் வெற்றியை அனுபவித்த வானர கூட்டங்கள் பிரீத்திக்கு போக்கு வீடாக பாடியும் ஆடியும் தங்களின் அன்பை வெளிப்படுத்தி கொண்டனர். சுந்தரகாண்டத்தில் காயந்தி கேச்சித், பிரணமந்தி கேச்சித், நிருத்யந்தி கேச்சித், பிரகசந்தி கேச்சித், பதந்தி கேச்சித், விசரந்தி கேச்சித், பிளவந்தி கேச்சித், பலபந்தி கேச்சித் என்று வால்மீகி சாதித்தருளியுள்ளார். சில வானரர்கள் பாடுகின்றார்கள், சிலர் வணங்குகின்றார்கள், சிலர் ஆடுகின்றார்கள், சிலர் சிரிக்கின்றார்கள், சிலர் கீழே விழுந்து புரண்டு கொண்டும், சிலர் தாவிக்கொண்டும் கூச்சலிட்டு கொண்டும் தங்களின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக மதுவனத்தையே புரட்டி எடுத்து விட்டனராம். பெருமானுக்கு, ராமச்சந்திரனுக்கு தங்கள் ஆட்பட்டவர்கள் அடியவர்கள் என்பதனை உகந்து ஏற்றுக்கொண்டு தொண்டு புரிந்தனராம். ஆகையிலே இன்றளவும் ஒரு காரியம் மங்களகரமாக நடைபெற வேண்டும் என்றால் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தை சேவிப்பர்கள். காரியமும் மங்களமாக நிச்சயமாக நடந்தேறும். வால்மீகி பகவானுக்கு பலவிதமாக தொண்டு செய்தையே நமது அலங்காரமாக சாதித்தருளியது இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில். அவதார தசையில் பெருமானின் சௌலபிய குணம் அவன் திருமேனியாலே நிழலிட்டு காட்டியது என்பர் பெரியோர். இக்கருத்தையே நம்மாழ்வாரும் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அரிய வித்தகன் பக்திக்கு மட்டுமே ஆட்பட்டவன் நம் வேங்கடவாணன் என்று தெளிவாக சாதித்தருளியுள்ளார் இந்த பாசுரத்தாலே இவன். இப்படிப்பட்ட வேங்கடேசன் வேங்கடவாணன் சந்திரப்பிரபையில் உகந்து எழுந்தருளும் கோலத்தை காண்பதில் எத்தனை ஏற்றமுடையது. இப்படிப்பட்ட திருவடி இணைகளை நமக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறான். ராம அவதாரத்திலும் சரி, கிருஷ்ணாவதாரத்திலும் சரி, பக்தர் கூட்டங்களோடு இருப்பதே இவன் ஒரு குறிக்கோளாக கொண்டவன். சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் திருவடியை நாம் காணும்படியாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றான் எம்பெருமான். அத்தனை ஆபரணங்களுக்கே அழகூட்டும் பெருமானாக இந்த சந்திரப்பிரபையில் அழகுற எழுந்தருளி கொண்டிருக்கிறான். சந்திரவதனான் ராமச்சந்திர மூர்த்தியாக இருக்கும்படியான இவன் வெள்ளை வெளையர் என்று மாலையை சாற்றிக்கொண்டு அழகுற இவனுடைய உள்ளத்தை, கள்ளம் கபடமில்லாத உள்ளத்தை காட்டும்படியான இந்த வெள்ளை மலர்கள் மாலைகள் நமக்கு நன்றாக எத்தனை வெளிக்காட்டுகின்றது. கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு, கடுவினையர் இருவனையும் கடியும் வெறுப்பு, திண்ணமிது வீடன்ன திகழும் வெறுப்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, புண்ணியத்தின் புகழ் இதன புகழும் வெறுப்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும் வெறுப்பு, வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே என்று சாதித்தருளியுள்ளார் சுவாமி ஸ்ரீ தேசிகன் இந்த மலை திருமலையின் ஏற்றத்தை முன்னிட்டு. திருவேங்கடம் எனும் இந்த திருமலை ஆயர் கொழுந்தாம் திருவேங்கடவாணனின் திருவடி இணைகளை அடியார்களுக்கு காட்டி தரவல்லது. எத்தகைய பாப்பம் செய்தவர்கள் ஆயினும் திருவேங்கட மலையின் சமீப தலங்களில் வசிப்பதாலேயே சகல பாப்ப கர்மாக்களை ஒழித்துக் கொள்கின்றனர். ஓங்கி நின்று கொண்டிருக்கிறது இந்த வெங்கடம் எனும் திருநாமத்தை உடைய திருவேங்கடம். கோனேரி, ஆகாசகங்கை, பாப விநாசம் என்று பல புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்த மலையாக திகழ்கின்றது. ஸ்ரீ வைகுண்டத்து நித்தியசூரிகளும் வெங்கட நாயகனின் அடியார்களும் விரும்பி அடைக்கலம் அடையும் இத்திருத்தலமாக உள்ளது இம்மலை. வேதங்களாலேயே புகழப்படும் திருமலை பாகவதர்கள் வசிக்க உரிய தலமாக இன்றளவும் விளங்குகின்றது. இத்தகைய ஸ்நானம் அனைத்து சேவை திவ்ய தேசங்களுள் தலை சிறந்து விளங்குகின்றது. ஸ்நானகட்டமாகவும் அதாவது பெருமானை சேவிக்கும் திவ்ய தலமாகவும் விளங்குகின்றது என்கிறது. இத்திருமலையின் மேன்மையை குறித்து ஸ்ரீ பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதியில் போதறிந்து வானரங்கள் பூஞ்சுனை புக்கு அங்கலர்ந்த போதறிந்து கொண்டு ஏந்தும் போது உள்ளம் போது மணி வெங்கடவன் மலரடிக்கே செல்ல அணி வெங்கடவன் பேராய்ந்து என்று சாதித்தருளியுள்ளார். பெருமை வாய்ந்த அந்த திருமலைக்கு நாதன் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் வெங்கடாச்சலநாதன்
என்று பலவே திருநாமங்களுடைய நம்பி ஸ்ரீமன் நாராயணன் கோவிந்த கேசவன். இந்த மலையும் பொருட்படுத்தாது, மழையும் பொருட்படுத்தாது, அனைத்து கலைஞர்களும் சிறார்களும் எத்துணை மகிழ்ச்சியோடு ஆடிக்கொண்டிருக்க விடாது, சளைக்காது, ஏதோ தாங்கள் விரும்பி அவன் முன்பு நடனமாடுவதே தங்களுக்கு விருப்பமாக கொண்டு நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் செய்யலாம், சிறார்கள் செய்வது என்பது சற்று ஏற்றமே. எத்தனை புண்ணிய ஆத்மாக்கள் இந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் ஒரு எம்பெருமான் திருமுன்பு ஆடும்படியாக இந்த குழந்தைகளை வளர்த்திருக்கிறார்கள் என்றால் ஏற்ற முடியாதே. வீணா வெங்கடேஷம் நனாதோ நனாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே, சந்திர பிரபையில் வருபவனே, சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே, சந்திர பிரபையில் வருபவனே, மந்திர காந்தியில் மனதை ஈர்த்திடும் மலைய பெருமாளே, மந்திர காந்தியில் மனதை ஈர்த்திடும் மலைய பெருமாளே, சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே, சந்திர பிரபையில் வருபவனே, சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே, சந்திர பிரபையில் வருபவனே, மந்திர காந்தியில் மனதை ஈர்த்திடும் மலைய பெருமாளே, அந்தர வெளியின் சுடர்முகனே, ஆனந்தம் தரும் அற்புதனே, அந்தர வெளியின் சுடர்முகனே, ஆனந்தம் தரும் அற்புதனே, ஆயர்பாடியின் கோலம் தரித்த அதிசய கண்ணனே, ஆயர்பாடியின் கோலம் தரித்த அதிசய கண்ணனே, அதிசய கண்ணனே, அதிசய கண்ணனே. நந்த நந்தன நவனித கோவிந்தா, நந்த நந்தன நவனித கோவிந்தா, நந்த நந்தன நவனித கோவிந்தா, நந்த நந்தன நவனித கோவிந்தா. சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே, சந்திர பிரபையில் வருபவனே, சந்திரன் திருத்தலம் திகழ்பவனே, சந்திர பிரபையில் வருபவனே, மந்திர காந்தியில் மனதை ஈர்த்திடும் மலைய பெருமாளே, மந்திர காந்தியில் மனதை ஈர்த்திடும் மலைய பெருமாளே.
மெய்யில் உயிராய் மேனில் கலந்த வெங்கடநாயகனே 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 நந்த நந்தன நவனித கோ
சைலநாதன் எனும் பகு குடும்பீவன், குடும்பஸ்தன். இத்திருமலையில் கிரகஸ்தார் தர்மத்தை தன் பத்னிகளோடு சேர்ந்து நடத்தி வருகின்றான். பக்திகளோடு, அதாவது பத்னிகளோடு, மனைவிமார்களோடு அனைத்து பக்தர்களையும் ரட்சித்து கொண்டும் இருக்கின்றான். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜக முதலான பல கல்யாண குணங்கள் நிறைந்தவன் இவன். கிரகஸ்த தர்மத்திற்கு உறுதுணையாக இருப்பதற்கு காரணம் தயாதேவி எனும் அலர்மேல் மங்கை இவனுடன் நித்தியவாசம் செய்வதாலேயே இந்த தர்மம் மேலோங்கி விளங்குகின்றது. அது என்ன? கிரகஸ்தாசிரமம் என்றால் குழந்தைகள், குட்டிகள் இருக்கும், அனைத்து சொந்தங்கள் பந்தங்கள் கூடியிருக்கும். அப்படித்தான் இந்த மலையில் இவனிடத்திலே பக்தர்கள் கூட்டங்கள் நிறைந்திருக்கின்றது. அதை ரட்சிக்க வேண்டும் அல்லவா? பாலனம் செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அதற்கு தாயாரின் துணை வேண்டும், கருணை வேண்டும். ஆக இருவருமே கூடி அனைத்து பக்தர்களையும் ரட்சித்து கொண்டு வருகிறார்கள் என்பதை ஆழ்ந்த கருத்து. நித்தியவாசம் செய்வதாலேயே இந்த தர்மம் மேலோங்கி விளங்குகின்றது இந்த திருமலையில். சுவாமி தேசிகன் திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ளது. ஆழ்வாராதிகள் பூர்வாச்சாரியர்கள் வழிபட்டபடி நாமும் திருவேங்கட மாமலையில் வேங்கடர் சைலநாதனையும் வழிபட்டு உய்வு பெற வேண்டும். இந்த திவ்ய தம்பதிகளே ஒரு வேள்வியை, அதாகில் யாகத்தை நித்தியபடியாக நடத்தி கொண்டு இருக்கின்றனர். அது என்ன யாகம், எத்தகையது, இவர்கள் செய்யும் யாகத்தாலே நமக்கு என்ன பயன் என்பதனை சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி என்னும் ஸ்லோக தொகுப்பில் வரும் ஒரு ஸ்லோகத்தாலே விளக்கத்தை அருளி செய்துள்ளார். கமலா நிரபாய தர்மபத்னி கருணாத்யாக ஸ்வயம் ருத்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதாம் அஹீனம் ஆத்யம் சச்ச தர்ம அவனம் ஸ்ரயதாம் அஹீனம் ஆத்யம் சச்ச தர்ம துவத் அனன்ய சேவனீய. ஸ்ரீராமனுக்கு ஆகவ புங்கவன், அதாவது ஸ்ரீராமனுக்கு அந்த திருநாமம் உள்ளது என்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் உள்ளது. ஆகவ புங்கவன் என்னும் திருநாமம் உண்டு. இந்த திருநாமத்திற்கு போரில் வல்லவன், சிறந்தவன் என்னும் பொருளை கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வீரன் ஒரு யாகத்தை நித்தியபடியாக செய்து கொண்டிருக்கின்றானாம். அதாகில் சரண் அடைந்தவரை காக்கும்படியான யாகம். யாகத்தில் சமர்ப்பிக்கப்படுவது சரண் அடைந்தவர்களின் பாப்ப கூட்டங்களை. இந்த யாகத்திற்கு தம்பதிகளாகத்தான் செய்ய வேண்டும் அல்லவா? ஸ்ரீ அலர்மேல் மங்கையை, பத்மாவதி தாயாரை என்னும் பிரியாது இவனுடனே இருப்பவளாயிற்றே. யாகத்திற்கு ருத்விக்குகள் வேண்டுமே. ருத்விக்குகள் என்றால் செய்யப்படும் யாகத்தின் மந்திரத்தை பிசகாது சொல்லும் வேதம் அறிந்த பகவர்கள். இவர்கள் செய்யும் அற்புத வேள்விக்கு திவ்ய தம்பதிகள் இடத்தே திகழும் கருணை முதலான குணங்களே ரித்விக்குகளாக, அதாவது வேத மொழிகளை சொல்லும் ரித்விக்குகளாக இருந்து யாகத்தை தொய்வு இல்லாது நடந்தேற செய்கிறார்கள். பக்தரட்சணம் என்னும் வேள்வி அது. அஹீனம் எனும் யாகம், அதாவது குறைவற்ற தர்மத்தை செய்வது போன்று நடந்தேறி கொண்டு இருக்கின்றது இன்றளவும். இந்த அஹீனம் என்பது தொடர்ந்து செய்ய வேண்டிய யாகம் எனும் பொருளை உடையது. ஆக பக்தரட்சணம் என்பது இவர்களுக்கு நித்திய யாகம். அதுவே மங்கள கல்யாணம். அதற்காகவே இந்த திருக்கல்யாண உற்சவங்கள் நித்தியபடியாக வாகனத்தில் ஏறுவது, வாகனத்தில் எழுந்தருளி கொண்டு பக்தர்களை ரட்சிப்பது போன்ற அனைத்து கிரமங்களை செய்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறான் இந்த கோவிந்த கண்ணன். திருமழிசை ஆழ்வாரின் இப்படி மேலே ஒரு வெங்கடேஸ்வரர் அனைத்து இந்த வேங்கடநாதனின் குணங்களை ஒவ்வொரு ஆழ்வாராக சாதித்து வருகின்ற இடத்தில் பூதத்தாழ்வார் உளதென்று இருமார்வர் உண்டில்லை என்று தளறுதல் அதன் அருகும் சாரார் அளவறிய வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் முடிதோயும் பாதத்தான் பாதம் பயின்று என்று பூதத்தாழ்வார் சாதித்தருளியுள்ளார் 2ஆம் திருவந்தாதியில். எண்ணிலடங்கா வேதத்தால் கூட அளவிட முடியாத பெருமையை உடையவன் இந்த திருக்கல்யாண குணங்கள் நிறைந்த வேங்கடநாதன். காருண்ய குணத்தை வெளிக்காட்டவே இந்த திருவேங்கடமலையில் கருணை கூர்ந்து எழுந்துள்ள இருக்கின்றான். அதுவே இவன் ஒரு யாகமாக செய்து கொண்டிருக்கின்றான். நித்திய சூரிகள் என்ன, தேவர்களும் நித்தியபடியாக பக்தர்கள் என்ன, கூட்டங்கள் என்ன என்று வேங்கடவனின் திருவடிகளில் பணிந்து வேண்டி நிற்கின்றனர். ஆனால் இதெல்லாம் போராது என்று நித்திய சம்சாரிகளான நம் பொருட்டு இந்த திருமலையில் வந்து நித்தியமாக சுலபனாக நின்று கொண்டு அடியார்களை ரட்சிக்க காத்து கொண்டிருக்கின்றான் என்றால் காப்பது என்று ஒரு செயல், நமக்காக ஏங்கி கொண்டு காத்து கொண்டிருக்கிறான்ன்றது ஒரு பொருள். காத்து கொண்டிருக்கிறான் இருள் பொருள் பட கொள்ளலாம். ஒன்று காத்து கொண்டிருக்கிறான், நம்மை காப்பதற்காகவே நிற்பான். மற்றொன்று நாம் வரவேண்டும் என்று நமக்காக ஏங்கி காத்து கொண்டிருப்பது. ஆக இருள் பொருள் பட உள்ளது இந்த இடத்தில். அடியார்களை ரட்சிக்க காத்து கொண்டிருப்பது, அவர்களை காத்து கொண்டிருப்பது, காப்பாற்றி கொண்டிருப்பது என்று இரு பொருள்பட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பக்தர்கள் என்றும் வழுவாத அன்பை பொழியும் திருமால்
அவர்களிடத்தே என்று அழைக்கப்படும் இவன் திருவடிகளை இணைகளை நினைந்து தொழுத பின்பும் வேறு குறை ஏதேனும் நன்மை அணுகுமோ என்ன? இதுவே பூதத்தாழ்வாரின் திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ள பாசுரம். இதில் என்ன இவரின் திருவுள்ள கருத்து? மால் என்றதாலே என்றும் பிரியாத புருஷகாரம் அதாகில் சிபாரிசு செய்யும் பக்தர்களின் பொருட்டு சிபாரிசு செய்யும் தாயாரை தன்னிடத்தே கொண்டவன் என்ற பொருளும் உண்டு. மற்றொன்று பக்தர்கள் இடத்தை என்றும் அன்பை பொழிபவன் பெருமான் என்ற பொருளும் உண்டு என்பதை ஆன்றோர்களின் கருத்தாக அமைந்துள்ள பாசுரம் இது. ருக்வேதத்தில் ஒரு சாகையில் ஸ்ரீ வெங்கடேச பகவானிடத்தில் யார் யார் என்னென்ன பிரார்த்தனைகளை செய்து கொண்டாலும் அப்பிரார்த்தனைகள் அனைத்தையும் குறை வர நிறைவேற்றி வைக்கின்றான் என்கிறது. அதுவே இவன் யாகம் செய்வதற்கு ஒப்பாகிறது. ஏ பக்தனே, நீ பணம் காசு அற்றவனாக இருந்து புதிதாக ஐஸ்வர்யத்தை பெற விரும்பினாலும் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற விரும்பினாலும் ஊனக்கண்ணோ ஞானக்கண்ணோ இல்லாதவனாக இருப்பினும் பலவித துன்பங்களில் அழுந்தி இருப்பவனாக இருப்பினும் ஏன் உலக இயல்பை வெறுத்தி மோட்சத்தை விரும்பிய பயோதிகராக இருப்பினும் ஸ்ரீனிவாசரின் மலைக்கு சென்று ஸ்ரீனிவாசரின் பக்தர்கள் குழாங்களை முன்னிட்டு கொண்டு அப்பெருமானிடம் துன்பங்களை நீங்க பிரார்த்திக்க வேண்டும். இதோ தீபஹாரத்தியில் அழகாக எத்துணை அந்த சந்திரப்பிரபையில் ராமச்சந்திரமூர்த்தியாகவும் கிருஷ்ணனாகவும் அழகாக எழுந்தள்ளிக் கொண்டிருக்கும் கோலத்தை நாம் நன்றாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் சற்று கண்டு கழிப்போம். ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண நிஷேபாரமே சரணு ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண நிஷேபாரமே சரணு ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமல் நாராயண ஸ்ரீமல் நாராயண நீ ஸ்ரீபாதமே சரணு ஸ்ரீமல் நாராயண ஸ்ரீமல் நாராயண ஸ்ரீமல் நாராயண நீ ஸ்ரீபாதமே சரணு ஸ்ரீமல் நாராயண ஸ்ரீமல் நாராயண ஸ்ரீமல் நாராயண நீ ஸ்ரீபாதமே சரணு. கமலா சதி முக கமல கமலஹித கமல பிரிய கமலேக்ஷண கமலா சதி முக கமல கமலஹித கமல பிரிய கமலேக்ஷண கமலா சதி முக கமல கமலஹித கமல பிரிய கமலேக்ஷண கமலாசனஹித கருட கமல ஸ்ரீ கமலநாபனி பத கமலமே சரணு கமலாசனஹித கருட கமல ஸ்ரீ கமலநாபனி பத கமலமே சரணு ஸ்ரீமல் நாராயண ஸ்ரீமல் நாராயண ஸ்ரீமல் நாராயண நீ ஸ்ரீபாதமே சரணு. परमयोगी जन भागधेय श्री परम पुरुष परात्पर परमयोगी जन भागधेय श्री परम पुरुष परात्पर परमयोगी जन भागधेय श्री परम पुरुष परात्पर परमात्मा
காலத்தின் ஒரு சாகையில் ஸ்ரீ வெங்கடேச பகவானிடத்தில் யார் யார் என்னென்ன பிரார்த்தனைகளை செய்து கொண்டாலும் அப்பிரார்த்தனைகள் அனைத்தையும் குறைவர நிறைவேற்றி வைக்கின்றான் இந்த கோவிந்தன் என்கிறது. ஹே பக்தன், பணம் காசு அற்றவனாக இருந்து புதிதாக ஐஸ்வர்யத்தை பெற விரும்பினாலும், இழந்த செல்வத்தை மீண்டும் பக்தன் விரும்பினாலும், ஊனக்கண்ணோ ஞானக்கண்ணோ இல்லாதவனாக இருப்பினும், பலவித துன்பங்களில் அழுந்தி இருப்பவனாக இருப்பினும், ஏன் உலக இயல்பை வெறுத்து மோட்சத்தை விரும்பிய வயோதிகராக இருப்பினும், ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் மலைக்கு சென்று ஸ்ரீனிவாசனின் பக்தர்கள் குழாங்களை முன்னிட்டு கொண்டு அப்பெருமானிடம் துன்பங்களை நீங்க பிரார்த்திக்க வேண்டும். அப்பெருமானை தூய்மையான உள்ளத்தோடு பிரார்த்திப்பாய். அவன் பிரார்த்தித்தால் நிச்சயம் அவன் குறை நிறைவேறுகிறது என்கிறது வேதசாரம். யஜுர்வேத சம்ஹிதையில் உபதேசித்துள்ள ஒருமித்த கருத்து இந்த கருத்தையே பவிஷ்யத் புராணத்தில் ஆராயி காணி விகடே கிரிம் கச்சேதிதம் விதுகு ஏவம் வேதமய சாட்சாத் கிரீந்திர பன்னகாச்சலக என்று உறுதிபட உபதேசித்தருளியுள்ளது. வேதங்களை அறியாதவரும் பொருளுள் உணர்ந்து வேங்கடவனை தொழுது பலனை பெற்று உய்வு பெற வேண்டி ஸ்ரீ பொய்கையாழ்வார் முதல் திருவாந்தாதியில் வேதத்தின் உட்பொருளை தீந்தமிழில் எழுவார் விடை கொள்வார் ஈன்துழாயானை வழுவாவகை நினைந்து வைகள் தொழுவார் வினை சுடரை நந்துவிக்கும் வெங்கடமே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை என்று சாதித்தருளியுள்ளார். பக்தர்கள் வேண்டிய பலனை வேண்டியவாறே அருளும் திருவேங்கடவன் என்பதே ஆழ்வாரின் திருவுள்ள கருத்தாக பாசுர வடிவில் வெளிவந்துள்ளது. இப்பொழுது நாம் நன்றாக இதை கண்கூடாக இவ்விடத்தில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை ஏற்றம் இவர்களுக்கு! வேங்கடவனை நேர்கொடு நேராக சேவிக்கும் இவர்களுக்கு உள்ள ஏற்றமே தனி என்று நன்றாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். கோவிந்த குடக்கூத்தன் விஷ்ணு என்பதை ஸ்ரீ நம்மாழ்வார் கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் என்றென்றே குனிந்து தேவும் தன்னையும் பாடியாடிய திருத்தி என்னை கொண்டு என் பாவன் தன்னையும் பார கைத்து எமரேழேழு பிறப்பியும் மேவும் தன்மயமாக்கினான் வல்லன் எம்பிரான் விஷ்ணுவே என்று சாதித்தருளியுள்ளார். அதாவது விஷ்ணுவை தமிழில் விட்டுவே என்கிறார். கோவிந்தன் தான் அவதரித்து வளர்ந்த கோகுலத்தில் பெரும் ஐஸ்வர்யத்தையும் படைத்தான். கோகுலத்தில் தலையிலும் கைகளிலும் குடத்தை வைத்துக்கொண்டு கீழே விழாமல் லாகவமாக ஆடுவான் கோபிகைகளுக்கு முன்னே. தான் ஆடு மேய்ப்பவன் மாடு மேய்ப்பவன் என்று கோபியர்களை தன் அன்பினால் தன் வசப்படுத்தியவன். இப்போது அந்த கோபால கோவிந்தனே வேங்கடவனாக இருக்கும்போது இவன் முன்னே நிற்பவர்களை அடியார்களை தன் வசப்படுத்திக் கொள்கின்றான். தன்னுடைய இனிய நோக்கினாலேயே பாப்பங்கள் அனைத்தையும் உருமாய்த்து ஓடிப்போகச் செய்கின்றான். அவன் முன்னிற்கும் அடியார்களின் பாப்பக் கூட்டங்களை மட்டுமல்லாது அடியார்களுக்கு சம்பந்தமுடையவர்கள் 7 பிறப்பும் இவனை அடையும்படியான வணங்கும்படியான பாக்கியத்தின் கிட்டுகைக்கு அருள் புரிகின்றான். இந்த கருணை பொழியும்படியான இந்த வேங்கடவன் தன்னுடைய சௌலபிய குணத்தாலே ஊரையே வளைத்து கொண்டான். கோவிந்த குட்டனான இந்த விஷ்ணு வல்லன் எம்பிரான், வல்லன் என் ஆயன், வல்லன் என்னப்பன் என்று பலவிதமாக போற்றி அருளி செய்துள்ளார் ஆழ்வார். தன்னை மறந்து விஷ்ணுவை மடிப்பிடித்து வேண்டுகின்றார். தேனினும் மீதிய பிரான் விஷ்ணுவை, அதாவது கோவிந்தனை விஷ்ணுவை நினைவில் எப்போதும் கொள்ள வேண்டும். அவனை எப்போதும் நினைவில் கொள்வதே சம்பத்து என்பதே சம்ஹிதைகள் ஆன்றோர்களின் கருத்தாக அமைந்துள்ளது. ஸ்ரீ வாமன புராணத்தில் தேவம் சார்ங்கதரம் விஷ்ணும் ஏ பிரபன்னாக பராயணம் ந தேஷாம் பரம சாலோக்கியம் நச்சதே நரகௌகசக என்கிறது. கையில் சார்ங்கம் என்கிற வில்லை தரித்து கொண்டிருப்பவனான எம்பெருமான் விஷ்ணு, அதாவது ராமனாக கொள்ள வேண்டும். நித்தியம் ஸ்தோத்திரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நரகமும் இல்லை யமபயமும் இல்லை என்று அருளி செய்துள்ளது. இக்கருத்தை ஸ்ரீ சுவாமி தேசிகன் அபீதிஸ்துவம் என்னும் ஸ்லோக தொகுப்பில் ரமா தைத்தரங்கபூ ரமண கிருஷ்ண விஷ்ணு ஹரே திரிவிக்ரம ஜனார்தன திரியுகநாத நாராயண இதீவ சுபதானீய படதி தாமதேயானிதே ந தஸ்ய யமவஷ்யதா நரகபாத பீதி குதஹ. லக்ஷ்மி ரமணனான ஸ்ரீ ரங்கநாதன், கிருஷ்ண, கோவிந்தன், திரிவிக்ரமன், ஜனார்தனன், நாராயணன் என்கிற இப்படிப்பட்ட சுபமான கோவிந்தனின் திருநாமங்களை பக்தி ஸ்ரத்தையோடு எவன் ஒருவன் சொல்கின்றானோ அவனுக்கு யமபயம் இருக்காது, அந்த நிலையே வராது என்று சுவாமி ஸ்ரீ ரங்கநாதனை குறித்து சாதித்தருளிய ஸ்லோகத்தின் உள்கருத்து இது. ஆயுர்வேத கிரந்தங்களிலும் ஸ்ரீ விஷ்ணுவின் நாமத்தை நினைவில் கொள்பவருக்கு எத்தகைய நோய் இருப்பினும் அந்த நோய் நீங்கி பரிபூர்ண ஆரோக்கியம் ஏற்படும் என்று கூறுகிறது.
ஆழ்வார் திருமழிசை பிரானும் நான்முகன் திருவந்தாதியில் திறம்பேன்மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்துழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதமென்களென்றான் நமனும் தன் தூதுவரை கூவிச்செவிக்கு. ஒருவன் ஒரு அரசகுமாரிடம் தவறாக நடந்து கொண்டானால் அவனுடைய நிறை என்னவாக இருக்கும்? அதுபோல விஷ்ணு பக்தர்களிடம் அபச்சாரப்படுவது பெரும் குற்றமாகும். எனவே அவர்களிடம் அபச்சாரப்படாமல் இருங்கோள் என்று யமதர்மன் தன் தூதுவரிடத்தை சொன்னானாம் என்பதே ஆழ்வாரின் திருவாக்கு கருத்து. பொய்க்காது நன்றாக திருநாமத்தை சொல்லிக்கொண்டும் அந்த நாமத்தை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே எம்பெருமானை காணக்கூடிய இந்த பக்தர்களுக்கு ஏற்றம் ஏற்படுகிறது என்றால் ஏதேனும் துன்பம் வருமோ? ஒரு நாளும் துன்பம் அணுகவே அணுகாது. இப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி இருக்கின்றான்? அழகுற தன்னை காட்டி கொடுக்கின்றான். முடிச்சோதியாய் உரது முகம் முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீன்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ. திருமாலே கட்டுரையே. இப்பாசுரத்தில் நம்மாழ்வார் முடிச்சோதி, முகச்சோதி, அடிச்சோதி, படிச்சோதி, கடிச்சோதி என்று 5 ஜோதிகளை ஸ்வரூபமான பகவானை வர்ணித்து பகவான் தான் எடுத்துரைக்க இயலும் அத்தகைய ஜோதி ஸ்வரூபனான எம்பெருமானை வர்ணிக்க தனக்கு இயலவில்லை என்று பாரித்து அருளி செய்துள்ளார். ஆழ்வாரின் அனுபவம் அடிச்சோதியாம் வேங்கடவனின் திருவடியில் இறங்குகின்றது. பக்தர்களின் தங்கள் கஷ்டங்கள், அதாவது அடியார் கூட்டங்கள் தங்களின் கஷ்டங்களை, பிரார்த்தனைகளை இவனின் திருவடி வாரத்தில் தானே சமர்ப்பிப்பார்கள். ஆகவே ஆழ்வார்கள் இந்த திருவடி நிலையே ஒரு தாயாராக, திருவடியை அதை சுமக்கும் பாதுகை ஒரு தாயாராக சுவாமி தேசிகன் சாதித்தருளியுள்ளார். மற்றொரு இடத்தில் எம்பெருமான் திருவடி இணைகளையே தாயாராக கொண்டுள்ளது. ஆக திருவடி இணைகளை பற்றினாருக்கு ஏது பயம், குறை இருக்கப் போகிறது? அவளே தாயாராக இருக்கும்போது பகவானின் திருமுக தேஜசு திருவபிஷேகத்தாலே, அதாயில் திருமுடியாலே மேலும் பொலிவு பெற்று விளங்குகின்றது. திருவபிஷேகம் என்றால் அந்த திருமுடியில் சாற்றிருக்கும்படியான அந்த கிரீடம், அது திருவபிஷேகம் என்பர். அதாவது ஒரு மரியாதைக்குரிய செயல். சாதாரணமாக ஒரு ராஜாவுக்கே அத்தனை ஏற்றமாக சொல்வார்கள். இவன் ராஜாதிராஜன், ஆகவே திருவபிஷேகம். இவனுக்கு அபிஷேகம் என்றால் அந்த திருமுடியில் சாற்றிருக்கும்படியான அந்த கிரீடத்தை திருவபிஷேகம் என்கிற சாதிக்கிறார்கள். வஜ்ர சகிதமான கிரீடமும் அந்த ஜோதி போன்று ஒளிர்கின்றது. இப்பாசுரத்தாலே சாதித்தருளியிருக்கிறார் அந்த ஆழ்வார். திருவேங்கடம் மேயும் தாயும் தந்தையும் எம்பெருமான் சங்கம் சக்கரம் பீதாம்பரம் வனமாலாதிகள் போல அந்த கிரீடமும் வலையப்ப சுவாமிக்கு அசாதாரண சின்னமாக அமைகின்றது. ஆகவே பாசுரம் துவக்கத்திலேயே முடியானே என்று வரித்து விழித்து துவக்கியுள்ளார் ஆழ்வார். தெழுகுரல் அருவி இவனுடைய அழகை கண்டவுடனே அந்த அருவிகளுக்கெல்லாம் நீர் பொழிகின்றது. அந்த அருவிகளெல்லாம் ஒரு தழுதழுத்த குரல் ஏற்படுகின்றதாம். அது கண்டு அத்தனை ஒரு அழகு, ஒரு எம்பெருமானை கண்டவுடனே அந்த அருவிக்கெல்லாம் ஒரு குரல் தழுதழுத்து போய் தங்களுடைய அன்பை தெரிவிக்கும்படியாக ஆயிற்றாம். தெழுகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி என்று சாதித்தருளியுள்ளார். சோதியாகிய எல்லா உலகம் தொழும் ஆதிமூர்த்தி என்று இவ்வாறாக திருவேங்கடத்தானே ஒரு ஜோதிஸ்வரூபமாக பிரகாசிப்பவன் என்று ஆழ்வார் சாதித்தருளியது ஒரு ஏற்றமே. இவனன்றோ 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் மிடுக்குடையவன், முடிச்சோதியை அணிந்து கொண்டவன் என்று சாதித்தருளியுள்ளது ஆழ்வார்கள் மேலே. சற்று சேவிப்போம் இந்த வாகனத்தின் அழகை. அடியவர் கீசா நல்லவர் நேசா தாம
கொண்டான். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. பார்க்கடல் நீங்கி பரமன் வரவே, மழைகள் யாவும் மலையென மாற, புண்ணியமெல்லாம் தெள்ளிய நீராய் ஆலய குளத்தில் வந்து நிரம்ப. ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. தேவர் முனிவர் யாவரும் மலையில் பலவித வடிவில் வந்து குவிந்தார். திருவடி வருடும் திருமகள் பரமன் கருணை மனதில் மறுவென நின்றாள். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. விடியும் பொழுதில் சிறுவொளி தெரியும், பரவும் பனியில் திருமலை விரியும், ஆலய மணியின் நாதம் முழங்கும், கோவிந்தன் எழவே கீதம் வழங்கும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா.
தேவர்கள் கதரும் கோவிந்தன் நாமம் ஆலயம் முழுதும் எதிரொலி செய்யும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா, அருள் மழை பொழியும் வெங்கடரமணா. சந்நிதி தன்னில் நிம்மதி சேர மன்னவன் அழகை இன்னொரு முறையும் கண்ணில் நிறைத்து எண்ணமினித்து கொண்ட சுகத்தை சொன்னவருண்டோ? ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா, அருள் மழை பொழியும் வெங்கடரமணா. ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் மன்னா அலை மகள் மன்னா, அருள் மழை பொழியும். கண்ணனின் திருவடி இணைகளின் பெருமையை குறிக்கும் இடத்தில் மற்றொரு பாசுரத்தால் ஸ்ரீ நம்மாழ்வார், கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரணது நிற்கவந்து, மண்ணின் பாரம் நீங்குதற்கே வடமதுரை பிறந்தான், திண்ணமா நும்முடைமை உண்டேல் அவனடி சேர்ந்து உய்மினோ, எண்ண வேண்டாம் நுமது ஆதும் அவனன்றி மற்றில்லையே என்று உறுதிபட சாதித்தருளியுள்ளார். இப்பூவுலகில் நம் துக்கங்களை நீங்க பெற்று வேண்டியவைகளை பெற கண்ணனை துதித்தால் போதும், அவன் திருவடியை சரண் அடைந்தால் போதும். மண்ணின் பாரத்தை நீக்கி சாதுக்களை ரட்சிக்க அவதரித்தவன் இவன் அல்லவா? நிச்சயம் சாதுக்களான அடியார்களை ரட்சித்தே தீர்வான். இதுவே அவன் கங்கணம் என்பதே ஆழ்வாரின் திருவுள்ள கருத்து. இத்துணை க்ஷேத்திரங்களை இவ்விடத்தில் சொல்வானே என்றால் அனைவராலும் எல்லா க்ஷேத்திரங்களுக்கு செல்ல இயலாது. திவ்யதேச பெருமானின் அனைத்து மேன்மைகளையும் ஒருங்கே பெற்ற அரும்பெறல் அடிகளை உடைய நம் திருவேங்கடவாணனை நின்று நிலைத்து நினைந்து வணங்கினாலே போதுமானது. நமது கெடுவினைகள் நீங்கி சுபமான சுக வாழ்வுக்கு வழிவகுத்து கொடுக்கின்றான் இந்த வெங்கடவாணன் கண்ணன். ஸ்ரீ பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதியில், நாளும் நின்றடு நம் பழமை அங்கொடு வினை உடனே மாளும் ஓர் குறைவில்லை மானநக மலமாற கழுவி, நாளும் நம் திருவுடை அடிகள் தம் நலங்கடல் வணங்கி மாளும் ஓரிடத்திலும் மணக்கொடு மாழ்வது வளமே. தேவாதி தேவனான பெருமான் இந்த பாசுரத்தில் நன்றாகவே பிரித்துச் சொன்னாலே அர்த்தம் நன்றாக புரியும். நாளும் நின்றடு நம் பழமை அங்கொடு வினை உடனே மாளும் ஓர் குறைவில்லை மனநக மலமர, அதாவது மனத்தில் உள்ள மலங்கள், அதாவது என்ன மலங்கள் என்றால் என்ன? தேவையற்ற நினைவுகள், தேவையற்ற ஒரு தீச்செயல்கள் அந்த மனத்தில் தானே உண்டாகிறது. அதை மலமர கழுவி நாளும் நம் திருவுடை அடிகள் தம் நலங்கள் திருவுடை அடிகள் தம் கடல் நலங்கடல் வணங்கி மாளும் ஓரிடத்திலும் மணக்கொடு மாழ்வது வளமே. இது பிரித்து சொன்னாலே போதும், இதில் உள்ள அர்த்தங்கள் நன்றாக தெளிவு பெறும். தேவாதி தேவனான பெருமானை நினைத்தாலே போதும், அவனை வந்து கண்டு வணங்க விடாது தடுக்கும் பாப்பம் கடிந்து போகும். பக்தர்கள் என்றும் கண்டு வணங்கி அருளை பெற்று அருளும்படியான திருவுடை அடிகளை உடையவன். அதுவும் நம் திருவுடை அடிகள் நம்மை என்றும் கைவிடாது அணைத்து ஆதரித்து கொண்டு போந்திருக்கும்படியான இந்த தாயார், அந்த பத்மாவதி தாயார் எனும் திருவையுடைய அடிகள் இப்பொழுது இவ்விடத்தில் இந்த புஷ்கரணிக்கு ஆர்த்தி அர்ச்சக சுவாமி சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த புஷ்கரணிக்கு ஏற்றமுடையது என்று தெரிவிக்கும்படியான திருமலை புஷ்கரணிக்கு ஆர்த்தியை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கும் அர்ச்சகர். இவன் உகந்து விளையாடிய இடம் அல்லவா? இந்த புஷ்கரணிக்கே ஒரு ஏற்றம் உண்டு. அதாவது மலையப்பன் இந்த க்ஷேத்திரத்தில் வேங்கடமுடையானுக்கு சொந்தமான இந்த இடம் வராக பெருமானுக்கு சொந்தமானது. அவன் திருவடிவாரத்திலே உள்ள இந்த புஷ்கரணி ஆகவே இன்னும் ஏற்றமுடைத்து பூமி பிராட்டியோடு கூடியிருக்கும் இந்த வராக புஷ்கரணி இதற்கு ஏற்றமுடையது என்று நித்தியபடியாக இவ்விடத்தில் ஆர்த்தி சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திருமலையிலே. அதையும் சேவித்துக் கொண்டோம். நம்மை என்றும் கைவிடாது அவனுடைய திருவடிகள் அனைத்து கார்க்கும். ஏனென்றால் அந்த திருவடியே தாயாராக பாவித்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று முன்பே சேவித்தோம் அல்லவா?
ஆதரித்துக் கொண்டிருக்கும் பத்மாவதி தாயார் என்னும் திருவை உடைய அடிகள் அந்த திருவடிகள். இத்தகைய திருவடி இணைகளை பற்றினால் வேங்கடானால் நம்மை விட்டு செல்ல இயலாது. தாயார் செல்லவும் அனுமதிக்க மாட்டாள். நாம் காரியமாக வேண்டுமென்றால் ஒருவரின் திருவடிகளை பற்றிக் கொள்கிறோம் அல்லவா, பெரியவரின் திருவடிகளை பற்றிக் கொள்கிறோம் அல்லவா. நமக்கு ஏதேனும் தோஷங்கள் நோய்கள், நம்மை சேர்ந்தவர்களுக்கு நோய்கள் தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் நல்ல பெரியவர்களை சென்று நாம் வணங்கினால் நம் தோஷங்கள் நீங்கும் என்று ஏதோ சொல்வார்கள் அனுபவப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட பெரியவர்களின் திருவுகளை பற்றி கொண்டால் ஏதேனும் ஒரு பிராயச்சித்தம் சொல்வார்கள். அதன்படி நடந்தால் அந்த நோய் தீரும், குழந்தை நன்றாக ஏற்றம் பெறுவான் என்று நமக்கு நம்பிக்கை வரும் அல்லவா. அதை போல எம்பெருமான் திருவடிகளை பற்றினால் அவனால் நகர முடியாது. நமக்கு அருள் செய்தே தீருவான். அனைத்து திவ்ய தலங்களில் காணும் கண்ணன், அச்சுதன், கோசகாயன், ஆயர்குல கொழுந்து என்று அழைக்கப்படும் இந்த கோவிந்தன் இப்படி தாயாருடைய ஸ்ரீயப்பதியை இவன் இங்கே காணும் திருமலையில் திருமலை வாசனாக, வகுளாமாத புத்திரனாக, பிரிய அலர்மேல் மங்கை நாயக்கனாக எழுந்தருளி நமக்காக நம்மை ரட்சிக்க அனுகிரகிக்க நின்று கொண்டு இல்லை உலா வந்து கொண்டிருக்கின்றான் இவன். ஆக உலா வந்து கொண்டு மழையில் நனையும் நம்மையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் நன்றாக. ஆக இத்துணை கஷ்டங்களிலும் நம்மை சேவிக்கிறது ஏற்றமுடையது. இங்கு வந்த பலன் அவனை சேவிப்பது தானே. அந்த பலனை அளித்திருக்கிறான் பக்தர்களுக்காக. இப்படிப்பட்ட எம்பெருமானை கண்டு சேவிப்பதற்கு அத்தனை ஏற்றமுடையது என்று அனைத்து ஆழ்வாராதிகளும் ஆச்சாரியர்களும் சாதித்துள்ளார்கள். ஸ்ரீ பராசரபட்டரின் திருவுள்ள குறிப்பை அடியோற்றிய சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் தாயாரின் ஏற்றத்தை இவன் உடன் இருப்பதால் பக்தர்களுக்கு என்ன லாபம் என்பதை சாதித்துள்ளார். அஸ்யேசானா தமசி ஜகதக சம்ஸ்ரயந்தி முகுந்தம் லக்ஷ்மி பத்மா ஜலதிதனயா விஷ்ணு பத்னி இந்திரேதி என்னாமானி ஸ்ருதி பரிபணான் ஏவமா வர்த்தயந்தோ நாவர்த்தந்தே துரித பவனக பிரேரித்தே ஜன்மச்சக்கரே என்று ஸ்ரீஸ்துதியில் சாதித்தருளியுள்ளார். இந்த உலகத்திற்கு பகவான் நாராயணன் கோவிந்தன் ஈஸ்வரனாக இருக்கின்றான் என்றால் அவனுக்கு இனிய பத்னியான தாயாரும் ஈஸ்வரியாக திகழ்ந்து அனைத்து உயிரினங்களையும் திவ்ய தம்பதிகளான இவர்கள் சேர்ந்தே ரட்சிக்கின்றனர் என்பது இந்த ஸ்துதியில் ஒரு 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 குறிப்பிட்ட இந்த ஸ்துதியில் தேரின பொருளாக சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட மங்கள நாயகிக்கு லக்ஷ்மி, பத்மா, ஜலதிதனயா, விஷ்ணு பத்னி, இந்திரா என்றெல்லாம் திருநாமங்கள் உண்டு என்கிறது வேதம். இந்த திருநாமங்களை அடிப்படையாக கொண்டுத்தான் தாயாரின் பெருமைகளை விளக்குகின்றன. இந்த திருநாமங்களை ஜபிக்கும் பக்தர்களின் பாப்பங்களெல்லாம் கழிந்து விடுகின்றது இவன். ஏனென்றால் திருவேங்கடவனுக்கு இனிய பத்னியாக இருப்பதாலேயே. இப்பொழுது எம்பெருமான் தன்னுடைய ஸ்தானத்திற்கு அந்த மண்டபத்திற்கு திரும்புக்காலில் எழுந்தருள் இருக்கின்றார். இப்பொழுது அர்ச்சக சுவாமி கும்பஹார்த்தியை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ரத சப்தமி திவ்ய தினத்தில் காலையில் சூரிய பிரபையிலிருந்து சந்திர பிரபை வரை அனைத்து பக்தர்களும் சேவித்தது நன்ற அருளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகின்றது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். அமைகின்றேன். நன்றி. ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில்
శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ